திருவொற்றியூரில் நமது ஹெவன் டிவி நடத்தும் தரிசன விதைகள் மற்றும் தேவ ஊழியர்கள் சங்கமம். நாள் பிப்ரவரி 15, 3வது சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இடம் பரலோக ஜெப மையம், திருவொற்றியூர் YMCA கேம்பஸ், எண் 59, ஏகவல்லியம்மன் கோவில் தெரு, தேரடி மார்க்கெட், திருவொற்றியூர், சென்னை 19. திருவொற்றியூர் தேரடி மெட்ரோ அருகில். தேவ செய்தி சகோதரர் P. மேத்யூ, ஹெவன் டிவி ஸ்தாபகர். பரிசுத்த வேதம் என்பது இதுல உள்ள காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பதில்லை. இதுல உள்ளது எனக்கு நடக்கணும், அதான் பரிசுத்த வேதம். ஆமென். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும். சிறப்பு நிகழ்ச்சிகள், துதி ஆராதனை, பங்காளர் ஜெபம், ஆசீர்வாதமான செய்தி மற்றும் அன்பின் விருந்து. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு கில்பர்ட் ராய், YMCA பிரசிடென்ட். சபை பாகுபாடின்றி அனைத்து போதகர்கள் மற்றும் விசுவாசிகள் குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இன்றைக்கும் கூட நான் உங்களோடு கூட விசுவாசிகளின் விருத்தி என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதற்கு நான் ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 6வது அதிகாரம், அதில் உள்ள 7வது வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஈஸ்வருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்கு, இந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தையை பதித்துக் கொள்ளுங்க. இந்த நாளினுடைய ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் செய்தி உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் எழும்ப வேண்டும். சபைக்குள்ள எத்தனை வருஷம் இருந்தோங்கிறது விஷயம் இல்லை. ஆத்தும ஆதாயம் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உள்ளே கொண்டு வந்தார். இங்கே 2வது வார்த்தை சொல்லுகிறது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எங்க பெருகிருக்கு சொல்லுங்க. நல்ல கவனிங்க. அப்போ வசனம் விருத்தி அடைவதை எப்படி இந்த உலகம் பார்க்கும்? இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு நாம இயேசுவை பத்தி சொல்றோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். கூட்டம் நடத்தாமல் இல்லை, கன்வென்ஷன் நடத்தாமல் இல்லை, ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தாமல் இல்லை, இறங்கி போய் மக்களுக்கு உதவி செய்யாமல் இல்லை. நம்ம போய் நின்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். நான் கேட்கிற காரியம், நீங்கள் இதை உங்களுடைய ஆத்மார்த்தமாக அல்லது உங்களுடைய இருதயத்துக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு பாரமாக செய்தீர்களா, அல்லது ஐயோ இந்த பாஸ்டர் நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துறாரு, வேற வழி இல்லாமல் இவர் கூட நம்ம பெட்டி தூக்க வேண்டியது இருக்கேன்னு போறீங்களான்னு தெரியல. இன்றைக்கு நீங்கள் மாறணும். இந்த புது வருஷத்தில் யாராவது நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? இந்த வருடம், இந்த புதிய வருஷம், இங்கே புதிய வருட ஆராதனையில் வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு, அந்த புதிய வருஷ வாக்குத்தத்த செய்திகளை கேட்டு ஒரு பெரிய பொருத்தனை எடுத்திருப்பீங்களே. அந்த பொருத்தனை எதுவாக இருக்கட்டு, அந்த பொருத்தனை நடக்கணும்னா, அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறணும்னு சொன்னால், ஒரு ஆத்துமாவையாவது இந்த சபைக்குள்ள, இந்த பேழைக்குள்ள நான் கொண்டு வருவேங்கிற ஒரு உறுதியை இன்று நீங்கள் எடுக்க வேண்டும். வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் போகிற சபைக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருங்க. இன்றைக்கி தசம பாகம் கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு ஃபேஷன். எப்படி தசம பாகம் சபைக்கு கொடுக்குறேங்கிறது ஒரு ஃபேஷன், ஒரு மாடல்.
நான் எங்கள் சபைக்கு கூட அது இல்லை. உங்கள் சபைக்கு நீங்கள் தான் கொடுக்கணும். ராமேன்னு சொல்லுங்கள். உங்கள் சபைக்கு நீங்கள் தான் ஏன் கொடுக்கணும்? ஆசீர்வாதமான வார்த்தை வந்தால் எனக்கு, கண்டிப்பான வார்த்தை வந்தால் உனக்கு. விசுவாசிகளுடைய இந்த நிலைகள் மாறணும். நீங்கள் விருத்தி அடையணும். நீங்கள் விருத்தி அடையணும். வீட்டில் போய் ஒரு பேப்பரை எடுங்க. வீட்டில் போய் ஒரு பேப்பரை எடுத்து வச்சு எழுதுங்க. இத்தனாவது வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், இத்தனாவது வருஷம் எங்கள் சர்ச்சுக்கு போனேன், இத்தனை வருஷம் இப்படி இப்படி இருந்திருக்கேன், அப்படி எழுதுங்க. அடுத்த பக்கத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை எழுதுங்க. 24 மணி நேரமும் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தரல, என்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்படி இருக்கிறோம். ஜீவன் மட்டும் போதுங்க. ராமேன்னு சொல்லுங்க. ஜீவன் மட்டும் போதும். உங்களுக்கு ஒரு ஜீவனை மட்டும் கர்த்தர் தந்தா போதும். எத்தனை பேர் நம்ம பணம் கொடுத்து வாடகைக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை தூக்கி வச்சு சுவாசிச்சுட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? எனக்கு 51 வயசு முடியுது. இந்த 51 வயசு எனக்கு தந்த ஆக்சிஜனுக்கு அவர் 2 போட்டா, வாடகை போட்டா, எங்கிட்ட பில்லு கேட்டால் எங்கே போய் கட்ட முடியும்? உங்களை அப்படி ஜீவனோட கிருபையோடு வச்ச அந்த தெய்வத்துக்காக ஒரு ஆத்துமாவையாகவும் நீங்கள் சுதந்திரிக்க கூடாதோ? தீர்மானம் எடுங்க. ஐயா, மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளதாக என் சபைக்குள்ள ஒரு புதிய ஆத்மாவை கொண்டு வருவேன். ஒரு புதிய ஆத்மாவுக்கு நான் இயேசுவை சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வருவேன். எனக்கு பேச தெரியாதுன்னு யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா, பேச தெரியாதவர்கள் ஊழியக்காரத்தில் வந்து மெய்ப்பண்டத்தில் வந்து, ஐயா இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, எப்படி பேசணும்னு தெரியலன்னு சொல்லுங்கள். அதை விட அவருக்கு என்ன பெரிய வேலை? அடுத்த நிமிஷம் அவர் அங்கே இருப்பார். ராமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். சபையில் இல்லாதவர்களுக்கு, இந்த சபைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கே ஒரு மெய்ப்பன் போய் என்ன வேணும், என்ன உதவி, பசி ஆத்துறாருன்னா, தன் பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்கு எப்படி நிற்காமல் இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், இந்த தேவ வசனம் விருத்தி அடைந்ததை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் முதலாவது உங்களுக்குள்ள அந்த ஆத்தும பாரம் வரணும். உங்களுக்குள்ள அந்த ஆத்தும பாரம் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எழும்பி செயல்படுவீங்க. நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்வீர்கள். நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் பிரதர், நான் டிரைவராக இருக்கிறேன் பிரதர், நான் ஐடியில் வேலை செய்கிறேன், எனக்கு கிடைக்கிற நேரத்தை நான் இயேசுவுக்காக பயன்படுத்துகிறேன், நான் கிடைக்கிற நேரத்தை, கிடைக்கிற தாளந்தை, என்கிட்ட இருக்கக்கூடிய தாளந்தை நான் இயேசுவுக்காக பயன்படுத்துகிறேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அது தலைமுறை ஆசீர்வாதம். அது தலைமுறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வார்த்தைகளை கேட்குறதுங்க, அவர் போதிக்கிறாரு, அந்த வார்த்தைகளை மேய்ப்பன் தரும் பொழுது அதை எடுத்து அதை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொருளை வாங்கினா 3 பொருள் இலவசம். அந்த செய்தி உலகமெங்கும் வருகுது. ஆனால் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ளே வந்தால், இங்கே கண்ணை மூடனா அங்கே கண்ணை திறக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குப்பா. ஒரு உலகம் இருக்குது, ஒரு வாழ்வு இருக்குது, ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, அது முற்றிலும் இலவசம்னு சொல்லி இந்த நல்ல செய்தியை போய் ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி தேவ வசனம் விருத்தி அடைந்த உடனே நடக்கிற அடுத்த வேலை என்ன தெரியுமா? சீசருடைய தொகை. அப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய காரியம் புரியுதா? சர்ச்சில் 14 வருஷம் இருந்த நீங்கள்லாம் இப்போ நேரம் யாராக மாறி இருந்திருக்கணும்? சீசர்களாக மாறி இருக்கணும். சீசர்களாக நீங்கள் மாறி இருக்கணும். அதே போல் ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசம், அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்களில் அநேகர் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அநேகர் நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். சில நேரங்களில் ஆரம்பத்தில் நீங்கள் செய்த ஊழியம் இப்போ இல்லை. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் நல்ல சபைக்காக ஊழியம் செஞ்சிருந்தேன் பிரதர், இப்போ என்னை வீட்டில் கட்டி போட்டாங்க. எப்போன்னு கேட்டேன். 2020 கொரோனா வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு போனால் சபை முடிஞ்சு அடுத்த நிமிஷம் வீட்டில் வந்து உட்காந்துரு, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், வீடு சிந்திக்க போகிறேன், கிராமத்துக்கு போகிறேன்னு எங்கேயும் என்ன செய்யாத, போகாத. நீ போனால் உனக்கு என்ன வரும்? கொரோனா வரும். கொரோனா உனக்கு வந்தால் எங்களுக்கு வரும். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்போ வந்த கொரோனா ஏன் உங்களை விட்டு வச்சிருக்கு? வந்த கொரோனா எத்தனையோ லட்சங்களை வாரிக்கொண்டு போனதே, உங்களை ஏன் விட்டு வச்சிருக்கு? உங்களை எதுக்கு விட்டு வச்சிருக்குது? உங்கள் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குது. ஒருவேளை இத்தனை வருஷ காலம், ஐயா எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, எத்தனையோ வருஷ காலம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், அது ஏதோ ஒரு பெரிய தடை இல்லைம்மா, அது ஒரு தாமதம். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மூலமாக, உன்னுடைய கருவின் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த உலகத்திற்கு அவர் கொண்டு வரப்போகிறார். இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த சபைக்குள் இந்த வருஷம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அது தடை இல்லை, அது தாமதம். ஏன் தாமதம்? அவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அப்படி வசனம் விருத்தி அடைந்த உடனே சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது எப்படி?
கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீங்கள் மினிமம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியணும். உங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு 2 வீலர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும்னு அவர் எதிர்பார்க்குறாரா? எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, வசனத்தின்படி நீ மனம் திரும்பி உன் பாவங்களை விட்டு மனம் திரும்பி நீ ரட்சிக்கப்பட்டு இந்த வசனம் சொல்லக்கூடிய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள். அவருக்கு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஏன் சொல்லுறோன்னா, அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்கும், அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும், அந்த அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவர்கள் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி சின்ன சின்ன காரியத்துக்கு துவண்டு போய் கிடக்குறீங்களே, ஐயா இனி நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், அந்த சிஸ்டர் என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இனி நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் அடுத்த சர்வீஸுக்கு வேணால் வருவேன், அப்படி இல்லைனா நான் பாஸ்டர் தனியாக வந்து பார்ப்பேன், இந்த சர்ச்சுக்குள்ளே நான் இனி காலே வைக்க மாட்டேன், அந்த பிரதர் என்னை முறைச்சி பார்த்தாரு, இனி வரமாட்டேன், இப்படி சின்ன காரியத்துக்கு உடைஞ்சு போய் நிற்கிறோமே. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தா, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தா அப்படி உங்கள் மேலே ஒரு வீண் பழிய, உங்கள் மேலே ஒரு காரியத்தை ஒருத்தங்க தூட்டினா கூட அவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பலனை, ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். நீங்கள் முடங்கி கிடக்குறீங்களே, ஊழியம் செய்ய மாட்டேங்கிறீங்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் லூக்கா 21 அதில் 19வது வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய பொறுமையினாலே உங்கள் ஆத்துமக்களை காத்துக்கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த வசனத்தில் சொல்ல வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நமக்கு பொறுமை தேவைப்படுகிறது. நமக்கு என்ன தேவைப்படுது? பொறுமை தேவைப்படுது. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இந்த சபையில ஆராதனையில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்க்கக்கூடிய நீங்க, தொலைக்காட்சி வழியா இதை கேட்கிறவங்க, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை இந்த இடத்துல நிர்மூலம் ஆகாமல் வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எத்தனையோ முறை உங்களுக்கு மூச்சு திணறல் வந்தது, அவர் கிருபையாய் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். எத்தனையோ முறை உங்களுக்கு நிமோனியா காய்ச்சல் வந்தது, அவர் கிருபையாய் உங்களுக்கு ஜீவனை தந்தாரே. எல்லாருக்கும் முன்னாடி இனி நான் வாழ தகுதியற்றவன், என்னால நிற்க முடியல, என்னால இருக்க முடியல, என்னால ஒரு குடும்பத்தை நடத்த முடியல, எனக்கு திறமை இல்லை, இந்த இழுப்புனால இந்த வலிப்புனால நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க உடைஞ்சு விழுந்து கிடந்த நேரங்களில உங்களை தூக்கி எடுத்து உங்க உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால உங்களை மீட்டு எடுத்து உங்களை திரும்பவும் கட்டி எடுப்பித்து இந்த அலங்கத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரே, இந்த பேழைக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரே, அந்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு ஆத்மாவை இந்த சபைக்குள்ள கொண்டு, நீங்க அப்படி ஒரு இங்க இருக்கக்கூடிய நம்ம ஒரு 10-12 பேர் எடுத்துக்கிடுவோம், ஒரு 12 பேர் அடுத்த பிப்ரவரி மாசத்துல நான் ஒரு ஆத்மாவை கொண்டு வருவேன். அந்த சர்ச்சுக்குள்ள 12 புதிய ஆத்மாக்கள், ஒரே ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகம் மகிழ்ந்து கலிகூறோம்னா 12 பேரை நீங்க உள்ள கொண்டு வாங்க. அந்த 12 பேரை கொண்டு கர்த்தர் அடுத்த 12 பேரை கொண்டு வருவார். ஏன்னா வசனம் ஒரு மனுஷனின் மூலமாய் விருத்தி அடைகிறது. நான் ஒரு கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கிற நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பார்த்து முதல்ல என்னை பரியாசம் பண்ணார்கள். ஏன் பரியாசம் பண்ணார்கள்? எதுக்காக பரியாசம் பண்ணார்கள்? போன மாசம் வரைக்கும் நம்ம கூட மதுபான கடைக்கு வந்தவன், போன மாசம் வரைக்கும் நம்ம கூட எல்லா ஆட்டமும் ஆடினவன், இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாத்திலையும் என் கூட சுற்றி திரிந்தவன், இன்னைக்கு திடீர்னு என்ன சொல்லுகிறான்? இயேசு என்னை தொட்டார். அப்போ உங்களை என்ன செய்வாங்க? தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க, உங்களுக்கு யாரும் இங்கே வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க, பிளாட்ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, உங்களை பரியாசம் பண்ணுவார்கள், உங்களை நிந்திப்பார்கள், உங்களை அவமானப்படுத்துவார்கள். என்னையெல்லாம் சாமி சாமிம்பாங்க. என்னது? ஆமாம், ரே சாமி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டம் போக 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 எனக்குள் இருந்த வசனம் விருத்தி அடைந்து என் மூலமாக சில கிரியைகளை அவர்கள் பார்த்தார்கள். அவங்க பார்த்த உடனே அவங்க செய்த முதல் காரணம், இவனிடத்தில் நான் விளையாட வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. அதே நிலைமை உங்களுக்கு வரும், அதே நிலைமை உங்களுக்கு வரும். எப்படி? உங்களை பரியாசம் பண்ணினவர்கள், நிந்திக்கிறவர்கள், உங்களை அவமானமாய் பார்க்கிறவர்கள் ரொம்ப அற்பமாக பார்ப்பாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கூட அவர்களுக்கெல்லாம் நல்ல கார்டு கொடுப்பாங்க. உங்களெல்லாம் சாதாரண குடும்பம் தான் நினச்சிட்டு லோக்கலாக ஒரு கார்டு கொடுப்பாங்க. இப்போ கல்யாணத்தில் அப்படி ஒரு மாடல் இருக்குது, தெரியும் இல்லையா? 3 மாடல் என்ன செஞ்சிருவாங்க? 3 மாடல் இன்விடேஷன். யாருக்கு? விஐபி கார்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு கார்டு, 3வது ஒரு கார்டு. அந்த 3வது கார்டு கூட சிலருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் யாராலும் அழைக்கப்படாமல், விருந்துக்கு அழைக்கப்படாத ஒரு நிலைமையில் நீங்கள் இங்கே இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு தேசத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் வாழுகிற நாட்களில் நீங்கள் உங்கள் பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10:36 திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10:36
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நல்ல கவனிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நல்ல கவனிங்களேன், கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நீங்களா ஒன்றை செஞ்சுக்கிட்டு, நீங்களா ஒன்றை தேடிக்கிட்டு, நீங்களா ஒரு காரியத்துக்கு முடிவெடுத்துக்கிட்டு அதையெல்லாம் தேவனுடைய சித்தம்னு சொல்லக்கூடாது. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம். நீங்களா ஒன்றை முடிவு பண்ணிக்குவீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு வேலை காரியம்னா நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க. அது தேவனுடைய சித்தமான்னு பார்க்க மாட்டீங்க. நீங்கள் முடிவு பண்ணதை அவர் என்ன செய்யணுமா? சித்தமாக உங்களுக்கு மாற்றணுமா? அதுக்கு இங்கே வேதத்தில் அதிகாரம் இல்லை, வேதத்தில் இடம் இல்லை. அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வருடத்தில், ஆண்டவர் இந்த வருஷத்தில் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தனியாக ஒரு வீட்டை தருவேன், ஒரு நிலத்தை கொடுப்பேன், எனக்கு இந்த 20 வருட கால இந்த வாடகை வாழ்க்கை முடிஞ்சு கர்த்தர் எனக்கு சொந்தமாக ஒரு வீட்டை தருவேன்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்ன்றதை ஏற்றுக்கொண்ட நீங்கள், அது தேவனுடைய சித்தமாக இருந்தால், ராமன் சொல்லுங்க, அது தேவனுடைய சித்தமாக இருந்தது என்று சொன்னால் அது வாக்கு தத்தமாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அது நிறைவேறும். இந்த வருடத்தில் அப்படிப்பட்ட வாசல்களை கர்த்தர் உங்களுக்காய் திறப்பார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எழும்பணும், நீங்கள் எழும்ப வேண்டும். ஆவியில நிறையும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். பக்கத்துல யார் இருக்கா, என்ன இருக்கிறா யோசிக்க கூடாது. ஏன்னா அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பொறுமை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் இத்தனை வருட காலம் ரட்சிக்கப்படாத, உங்க குடும்பத்துக்கே அவமானமாய் இருக்கிற உங்க கணவன் ரட்சிக்கப்படுவார். அந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் பேசுவார். உங்க பிள்ளை ரட்சிக்கப்படுவார், அவளுக்குள்ள கர்த்தர் பேசுவார். இத்தனை வருட காலம் பொறுத்தீங்க இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் அந்த மரம் இருக்கட்டு, கனி கொடுக்கும், கனி கொடுக்கும். இந்த வருஷம் கனி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷம் கனி கொடுக்கலாம், அதை அவர் வெட்டி போடுவார். நீ கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாள் பொறுத்தீங்க, உங்க பொறுமையை காத்துக்கொள்ளுங்க. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. உங்களுக்கான வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 12:1 ஒரு வசனம் இருக்கிறது. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க. ஆனா எங்க ஓடணுமா? உங்களுக்கு நியமிக்கப்பட்டதில் ஓடணும். மனைவி பேச்சை கேட்டு, கணவன் பேச்சை கேட்டு, பிள்ளைகள் பேச்சை கேட்டு, அப்பா அம்மா பேச்சை கேட்டு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவது அல்லது அவருடைய சித்தத்தை கேட்டு செயல்படுவது ரொம்ப முக்கியம். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும். அதர் வரைக்கும் உங்களுக்குள் பொறுமை இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். அவரை தேடக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ள வரும் பொழுது அந்த விசுவாசிகளுக்குள்ள விருத்தி உண்டாகும். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதில் 11வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதில் 11வது வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பக்தி, நல்ல கவனிங்க. இங்க ரெண்டே காரியம் தாங்க. நீங்கள் அவரை தேடுவது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவர் என்ன செய்யணுமா? தேற்ற வேண்டும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசிகளுடைய விருத்தி என்ன தெரியுமா? விசுவாசிகளுடைய விருத்தி என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு ஒரு தேறுதல், ஒரு கம்ஃபர்ட், அடுத்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களை தேற்றுகிறவர்களாக இருக்கணும். இங்கே நான் இந்த போதகர்களை ரொம்ப நான் மதிக்கிறேன், ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், ரொம்ப இந்த மெய்ப்பர்களை நான் நேசிக்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் தேவ ஊழியர்கள் சங்கமோ அப்போலாம் நிறைய இதெல்லாம் வச்சு ஊழியர்களை கனம் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 30 நாள் நீங்கள் வேலை செய்கிறீங்களா? 30 நாள் முடிஞ்சோன்னு உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதா? சொல்லுங்கள். நீங்கள் வேலை செய்கிறீங்க, சம்பளம் கிடைக்குது இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவ ஊழியர்களுக்கு 30 நாள் முடிஞ்சோன்னு யார் செக்கு கொடுப்பா?
நீங்கள் கொடுத்தா சாப்பாடு, கர்த்தர் போஷிச்சாதான் சாப்பிட முடியும். ஆனால் இன்று வரைக்கும் யாரிடத்திலையும் கையேந்தாதபடிக்கு, யாரிடத்திலையும் போய் நிற்காதபடிக்கு, ஒவ்வொரு தேவைகளையும் அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது விசுவாசிகளால் தேற்றப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசிப்பதனால இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் எழும்பி நிற்கிறார்கள். அவர்கள் மூலமாக வசனம் விருத்தி அடைகிறது, சபைக்குள்ள விசுவாசிகளுடைய தொகை கூடுகிறது. அவர்களின் மூலமாக அநேக தேவ ஊழியர்கள் திரும்பவும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசம் என்பது நீங்கள் பார்க்க முடியாது, அதை நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்கணும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கடைசியாக நீங்கள் அவரை தேடுவதற்கு அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். அவரை தேடுதல் உங்கள் அனுபவம் இருக்கணும். இன்றைக்கி இந்த சபையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் வீடுகளில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் நீங்கள் போகிற சபைக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் எந்த சபையில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அந்த சபைக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள். நீங்கள் உங்கள் சபைக்கு நீங்கள் உண்மையாயிருந்து நீங்கள் மேய்ப்பனோடு நிற்கும் பொழுது சபை விருத்தி அடையும், சபையினுடைய பக்தி விருத்தி உண்டாகும். சபைக்குள்ள ஜனங்கள் வருவார்கள். வெறும் கிறிஸ்மஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, கொடுத்த கிஃப்ட்டு அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஆனால் இந்த பேழைக்குள்ளே அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல முடியும். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் உங்களுடைய ஜபத்துக்காக. இந்த சென்னை பட்டணம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட்டு? நல்ல தண்ணியை திறந்து விட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு. எதுக்கு? நீங்கள் அப்படியாவது அடுத்த லெவலுக்கு வாங்க, எழும்புங்கன்னு பார்த்தா நீங்கள் தண்ணியிலிருந்து உங்களை பாதுகாப்பது எப்படிங்கிறது தான் யோசிக்கிறீங்க. தண்ணியிலிருந்து எப்படி பாதுகாப்பதுன்னு கீழ் மாடியிலேருந்து மேல் மாடிக்கு போகிறீங்க. முடிஞ்சால் இனிப்பு அடுத்தது ஒரு போட்டு கம்பெனி கூட தொடங்குவாங்க எல்லாரும். நல்லா புரியுங்க, சிரிப்பதற்கு அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் மேலே எதிர்பார்க்கிறார். உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் இன்னும் உங்களை விருத்தி அடைய விரும்புகிறார். புரியுதா உங்களுக்கு? கடைசியாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு வயது ஒரு தடையாக இருக்கா? 3 வயசு பிள்ளை ஆராதிக்குது, 70 வயசு அம்மா ஆராதிக்கிறாங்க, தடை இல்லை. அதே போல தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதுக்கு வயது ஒரு தடை இல்லை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு டைமிங் இருக்குது, எல்லாருக்கும் பென்ஷன் டைம் இருக்குது. ஆனால் விசுவாசியாகிய உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, தடையும் இல்லை. நீங்கள் எத்தனை வருஷமும் அவரை ஆராதிக்கலாம். நீங்கள் உங்களுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை ஆராதிக்கலாம். அதை முடித்து இங்கே கண்ணை மூடுறீங்க, அங்கே கண்ணை திறக்கிறீங்க, அங்கேயும் உங்களுக்கான ஒரு வாழ்வு அவரை மகிமைப்படுத்துவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்ட நாம் இன்றைக்கு விசேஷித்தவர்கள். இந்த சபையினுடைய பக்தி விருத்திக்காக விசுவாசிகளாகிய நாம் முதலாவது விருத்தி அடைய வேண்டும். நம்ம எல்லாரும் எழும்பலாமா? நம்ம எல்லாரும் எழும்பி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கைகள் எடுத்து இருதயத்தில் வைங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அப்பா, விசுவாசிகளின் விருத்தி எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டோம், சில தேவ ஆலோசனைகளை இந்த பிள்ளைகளின் மத்தியில் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் இந்த சபையில் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்த வேதத்தின் ரகசியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே இன்னும் இந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள கர்த்தர் பேசுங்கப்பா. ஒரு விசை மனம் இறங்குங்க. உங்க பரிசுத்த வல்லமை இந்த இடத்துல கடந்து வரட்டும். ஆண்டவரே, எங்கள் சபையில் வியாதிப்பட்டவர்கள் யாராகிலும் இந்த இடத்துல வியாதிப்பட்டவர்கள் இருந்தால் கர்த்தருடைய பரிசுத்த தொடுதல் இந்த நேரத்தில் வெளிப்படுவதாக. இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருந்து அந்த அற்புதமான தருணத்தை, அந்த அற்புதமான அடையாளத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஏதாகிலும் ஒரு வழியில கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க, அவருக்கு சீஷராய் மாற ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்.
ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. இந்த சபைக்காக, சபை போதகர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னமும் எங்களை நடத்துவீங்க என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசன ஊழியங்களுக்காக கரங்களை திறக்கிற, மனங்களை திறக்கிற இந்த விசுவாசிகளின் மேலே என் ஆண்டவருடைய வல்ல பிரசனம் வெளிப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, கடந்த ஒரு 3-4 வருடங்களாக வருமானத்தில் தடைபட்டு கிடக்கக்கூடிய சில சகோதரர்களை பார்க்கிறேன். 3-4 வருடங்களாக வருமானத்துக்கு ஸ்திரமான ஒரு வருமானம் இல்லாதபடிக்கு, நிரந்தரமான வருமானம் இல்லாதபடிக்கு உடைந்து போய் நிற்கக்கூடிய என் சகோதரர்களுக்கு ஒரு திறந்த வாசல், ஒரு வாசல்கள் திறக்கக்கூடிய வருடமாய் இந்த வருடம் மாறட்டும். நிறைஞ்ச மனசோடு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சமூக வலைத்தளங்களின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆண்டவரே, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பக்தி விருத்தி உண்டாகட்டும். சபைக்காக, சமுதாயத்திற்காக, குடும்பத்துக்காக, இந்த விசுவாசிகளுக்குள்ள எழுப்பப்படக்கூடிய, இன்றைக்கு உருவாகப்பட்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த விருத்தி புதிய ஆத்துமாக்களை உமக்கு கொள்ளை பொருளாய் கொண்டு வரட்டும். சபை ஆத்துமாக்களால் நிரப்பப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. திருவொற்றியூரில் நமது ஹெவன் டிவி நடத்தும் தரிசன விதைகள் மற்றும் தேவ ஊழியர்கள் சங்கமம். நாள் பிப்ரவரி 15, 3வது சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இடம் பரலோக ஜெப மையம், திருவொற்றியூர் YMCA கேம்பஸ், எண் 59, ஏகவல்லியம்மன் கோவில் தெரு, தேரடி மார்க்கெட், திருவொற்றியூர், சென்னை 19. திருவொற்றியூர் தேரடி மெட்ரோ அருகில். தேவ செய்தி சகோதரர் பி. மேத்யூ, ஹெவன் டிவி ஸ்தாபகர். பரிசுத்த வேதம் என்பது இதுல உள்ள காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பதில்லை. இதுல உள்ளது எனக்கு நடக்கணும், அதான் பரிசுத்த வேதம். ஆமென். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும். சிறப்பு நிகழ்ச்சிகள், துதி ஆராதனை, பங்காளர் ஜெபம், ஆசீர்வாதமான செய்தி மற்றும் அன்பின் விருந்து. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு கில்பர்ட் ராய், YMCA பிரசிடென்ட். சபை பாகுபாடின்றி அனைத்து போதகர்கள் மற்றும் விசுவாசிகள் குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். உனக்கான ஒரு வாசல் திறந்திருப்பது அறிவாயா? அதற்கான வழி வாசல் மறைந்திருப்பது புரியலையா? உனக்கான ஒரு வாசல் திறந்திருப்பது அறிவாயா? அதற்கான வழி வாசல் மறைந்திருப்பது புரியலையா? உனக்குள்ளே என்னை தேடும் காலம் இது. உயர்வுகள் உருவாகும் நேரம் இது. உனக்குள்ளே என்னை தேடும் காலம் இது. உயர்வுகள் உருவாகும் நேரம் இது. நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும். எனது தயவுகள் இன்று பிறக்கும். ஆண்டாண்டு தோறும் அறியாமல் பேசும் உன்னோட திட்டங்கள் என்னானது? உன் வாழ்வில் பலிக்கும் நன்மைகள் யாவும் என்னாலே உனக்கு உண்டானது. உன் வாழ்வில் பலிக்கும் நன்மைகள் யாவும் என்னாலே உனக்கு உண்டானது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்?